Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்தறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தக்காளி ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதிலே தண்ணி விட்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ½ kg சிக்கனுக்கு 1.5 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மிளகுவோட ஸ்மெல் கொஞ்சம் போகணும். இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பெப்பரோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபைனலாக இந்த கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு, ரச சாதம், சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.